கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நம்பாமல் வெளியே தோத்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி ஓடி போய் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மையிலே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது ரேவதி கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம் மேம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் வந்தோம், ஆனால் உங்கள் அம்மா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கார்த்தி சார் தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு சரியான சந்தோஷமாக போயிடுது. அப்போ மாமா தான் கல்யாணத்தை நிற்பறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் பின்னாடி மாமா தான் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம், எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்தையே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணோட பாதிக்கப்பட்ட பொண்ணும் அவங்க அப்பாவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சரி மேடம் பரவாயில்ல, உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த நிலைமையில யாராக இருந்தாலும் உடனே கல்யாணத்தை நிறுத்தி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. கூடி சீக்கிரம் அவன் யாருன்ற உண்மை கார்த்திக் சார் நிரூபிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை அமுச்சு வச்சது அப்போ என் மாமா தான் அமுச்சு வச்சாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இந்த கல்யாணத்தை நீங்கள் போய் இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி கிட்ட அத்தை கிட்ட உண்மையை சொல்லுங்க, அவங்க நம்பினாங்களா பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் தான் ரேவதியா, உங்களுக்கு தான் கல்யாணமா அப்படின்ற விவரம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரேவதிக்கு செம்ம சந்தோஷமாக போயிடுது. அப்போது நம்ம மாமா எப்படியோ நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு மருதுவனை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க போல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அவன் என்னே ஒரு வாட்டி என்ன பண்ணானா ட்ரெஸ் மாற்றும் போது என்னை பார்த்து வீடியோ எடுக்க முயற்சி பண்ணான். எங்கள் மாமா தான் அவனை 4 போடு போட்டு அப்போ உண்மையை அவன் கெட்டவன்னு சொல்லிட்டு நிரூபிச்சார் என் முன்னாடி. ஆனால் எங்கள் அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான். இந்த மாதிரி நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை, ஃபோன் கீழே விழுந்துருச்சாத்த, அதனால தான் நான் அதை எடுக்க போனேன். அந்த கார்த்தி தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டு என்னை இப்படி பண்ணி விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் எப்பயோ ஒரு அயோக்கியன்னு தெரியும், எங்கள் அம்மாவோட ஒரு பிடிவாத நாள் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்பவே ஃபோர்ஸாக சொல்ல வேண்டியதானே இந்த கல்யாணம் வேண்டான்ட்டு. அவன் அயோக்கியன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எவ்வளோ சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, எங்கள் மாமா நிரூபித்து கண்டிப்பாக நாளைக்கு எனக்கு தாலி கட்டிடுவார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக நம்மளோட ரேவதி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு என் ஃப்ரெண்டு, அவளுமே இப்போது கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அங்கே தான் கார்த்தி சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எதனால் அங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எந்திரிச்சு இவன் ஒரு அயோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அது கூட நிறைய ஆதாரத்தை சேகரிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரின்ற உண்மையை பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம மாமா தான் நாளைக்கு கன்ஃபார்மாக தாலி கட்ட போகிறாரு, எனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு போய் பார்க்க போகிறோம், அவள் எந்திரிச்சு ஏதாவது ஒரு உண்மையை சொல்கிறாளான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சரி நானும் வராங்க, மாமா இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்திக் சார் அங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ரேவதி என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன ரேவதி எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா அதோ வந்துடுறம்மா அப்படின்னு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, மணமேடை புடவெல்லாம் கட்டிட்டு எங்கேயோ போறேன்னு சொல்ற, இதோ இவங்க கூட போயிட்டு வந்துடுறேன், இவங்க கூட நீ எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அவங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, 5 நிமிஷத்தில் நான் கண்டிப்பாக வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது மேலும் சாமுண்டீஸ்வரி கேள்வி கேட்கும்போது சந்திரகலா அக்கா விடுக்கா, அவள் தான் அப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்கிறாளே, வந்துடுவா விடு, ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ மருது பார்க்குறாரு, என்ன இந்த ரேவதி இவங்க கூட எங்கே போகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தியை போயிட்டு பார்க்க போகிறாரு. அவளோட ரேவதி இப்போதான் மாமா எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு ஏற்கனவே அந்த மருது ஒரு நல்லவன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் எத்தனோ வாட்டி அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
கார்த்தி கேட்குறாரு, ரேவதி இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு கல்யாணம் தானே, நீ போங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா, நீ சும்மா வந்து நடிக்காத, எனக்கு நல்லா தெரியும், நான் வந்ததில் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நீ இல்லாமல் நான் கல்யாணம் மழையில் நான் போவேனா, நீ முதல்ல வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நான் வரல ரேவதி, நீ போ, நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நோட்டீஸாக இன்விடேஷன் வச்ச, நான் கரெக்டாக நான் வரேன், நீ முன்னாடி போன்னு சொல்கிறாரு. இல்லை நீ மணமேடைக்கு வந்தால் மட்டும்தான் நான் வந்து கல்யாணத்துக்கு போவேன், நான் வந்து யாரை கூப்பிட்றேன், என்னோட சொந்த அத்தை பையனை தானே கூப்பிட்றேன், நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து உரிமையோடு வந்து சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி, இல்லை ரேவதி நீ முன்னாடி போ, நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது முடியவே முடியாது, நீ இல்லாமலாம் நான் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு சரின்றாரு. அப்போ ரேவதி கையை பிடிச்சி வந்து அழகாக வந்து நம்ம கார்த்தியை க்யூட்டாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்மளோட கார்த்தி அப்படியே ரேவதியே பார்த்துட்டு சரி இவ்வளோ தோடும் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கரெக்டாக மணமேடைக்கு வந்து கார்த்தி வந்து வராங்க, மண்டபத்துக்குள்ளே வந்து வராங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கார்த்தி கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வர்றதை பார்க்கும்போது, இன்னும் இந்த பொண்ணு வந்து இந்த பையன் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த மண்டபத்தில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ நம்மளோட மயில் வாகனம் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. பார்த்ததோ அப்பா கண்குள்ளா காட்சியாக இருக்கே, ஜோடி போகிறதோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கண்ணு வச்சு நட்டை உடைக்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட ராஜராஜன் கிட்ட மாமா அங்கே பாருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்மளோட கார்த்தியை ரேவதி என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வராங்க. அதை வந்து ரோகிணி, ராஜராஜன், அதுக்கப்புறம் மயில் வாகனம் இவங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து மாமா உள்ளே வாங்க மாமான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரும்போது சாமுண்டீஸ்வரன், சந்திரகலாவும் அந்த சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜராஜன், மாப்பிள்ளை நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன், இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது, நீங்கள் இல்லாமல் இங்கே தவிச்சிட்டு இருந்தோம், நீங்கள் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு உங்கள் அத்தை பண்ணுற சூழ்ச்சி எங்களால் தாங்கவே முடியல, அது மட்டும் இல்லாமல் அந்த மருது ஒரு அயோக்கியன்ற உண்மையை இப்போ தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ராஜராஜன் கிட்டேயும் மயில்வாகன் கிட்டேயும் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க மாமா, மண்டபத்தில் வந்து கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கான முயற்சியை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அந்த பொம்பளை பொறுக்கியானவன் இந்த ரேவதி காலத்தில் தாலி கட்டவே முடியாது. அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரி பார்க்கும்போது சொல்கிறாரு நம்ம கார்த்தி, நீங்கள் கல்யாணத்து ராஜராஜன் சொல்கிறாரு, நீங்கள் கல்யாணத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது, இப்போ தான் மாப்பிள்ளை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, எப்படி மாமா நான் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு நம்மளோட கார்த்தி. அப்போது சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ராஜா சேதுபதி பேரா, கரெக்டாக கல்யாணத்துக்கு வந்துட்ட போல இருக்கு, இப்படியே வந்துட்டா, இப்போ வந்து ஜோடியாக என்னோட மாப்பிள்ளை மருதுவும் ரேவதி நிற்கிறத பார்த்துரு, அப்புறமேட்டு நாளைக்கு கல்யாணமும் வந்து கண்டிப்பாக நீ இல்லாமல் கல்யாணம் நடக்குமா, நாளைக்கும் பார்த்துரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்லாரு, அதைத்தான் அத்தை நானும் சொல்கிறேன், நான் இல்லாமல் கல்யாணம் நடக்காது, நீங்கள் வேணால் பாருங்கள், நான் என்னோட தான் கல்யாணம் நடக்கும், ரேவதி காலத்தில் நான் தான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்ற உண்மையை வந்து சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரி அதையும் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளோட கார்த்தி எந்த உண்மையை எப்படி நிரூபிக்க போகிறாருன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.